பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் எங்களை பார்ப்பீங்க. என்னடா இது ஒரு 4 பேர் திடீர்னு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பார்ப்பீங்க. லாஸ்ட் வீக்கே நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாடுவோம் அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் நிறையா சூழ்நிலைகள் நம்ம கடந்து வருவோம். ஒரு சில சூழ்நிலைகளில் தேவனோட வார்த்தை நம்மளை தேற்றுறதா இருக்கும். அந்த வார்த்தை பாடல் மூலியமாக நம்மளுக்கு வழி நடத்துகிறதா இருக்கும், நமக்கு ஆறுதல் சொல்லுகிறதா இருக்கும், நம்மளுக்கு உணர்த்துகிறதா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் அநேக பாடல்கள் உங்களுக்கு என்னவாக இருக்கும், வழி நடத்தியிருக்கலாம். ஸோ எங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த மாதிரி பாடல்கள் வழி நடத்துச்சு அப்படின்றத நாங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கிறோம். நீங்களுமே எங்கள் கூட பகிர்ந்துருக்கலாம். ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், நீங்கள் கால் பண்ணி இந்த நேரத்தில் இந்த பாடல் மூலிமா கர்த்தர் என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி உங்களோட சாட்சிகளும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மத்தியில் ஒரு சிலர் புதுசாகவும் இருக்கிறாங்க இல்லை. ஸோ நம்ம மத்தியில் கிறிஸ்டி இருக்கிறாங்க, அண்ட் ஜெஸி இருக்காங்க, என்னோடய பேர் ஜோயல், அண்ட் சிவரஞ்சினி அக்கா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களை எல்லாரையும் நான் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம போன வாரம் ஒரு 4 பாட்டு 4 பேர் 4 பாட்டுக்கு பகிர்ந்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த வாரமும் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிலாம் எந்த காரியங்களை பேசினார், இன்றைக்கி எதை பகிர்ந்துக்கலான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க? இன்றைக்கி நான் யோசிக்கிறது என்னென்னா, இது வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே. ஸோ நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாளும் வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் தான். அதுவும் கிறிஸ்தவங்கனாலே இன்னும் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் கடந்து வரும்போது தேவனோட துணை நம்மளுக்கு வேணும். ஸோ நான் சம்டைம்ஸ் வந்து ஜெஸி, உனக்கு என்ன தோணும், உனக்கு இப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களே, நம்ம எப்படி போனாலும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே? கரெக்டு தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப கோவம் வரும். கடவுள் இந்த டைமில் அதுலேருந்து என்னை ரொம்ப வழிநடத்தி வந்திருக்கிறாரு. இப்போ அவ்வளோ கோவப்படுறதில்ல, அந்த டைமில் அவ்வளோ கோவம் வரும். கோவம் வந்து என்ன பண்ணுவீங்க? ஏன்னா எனக்கும் கோவம் வரும். நானும் வந்து கோவத்தில் இப்போ முன்னாடி ரொம்ப ஊக்கரமாக கோவம் இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் இருக்கும். அந்த நேரத்தில் சத்தம் போடுறதோ இல்லை ஒருத்தங்களை திட்டுறதோ, அதான் என்னோட பேட் ஹேபிட்டாக அதை தான் இருந்துச்சு. என்னோட பெரிய ட்ராபேக்கும் அதான் இருக்கும். வந்துச்சுன்னா ரொம்ப கத்துவேன், வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவேன். ஸோ வந்து அந்த மாதிரி இருந்தேன். இப்போ கடவுள் அது ரொம்ப அமைதியாக என்ன இப்போ வழிநடத்திட்டு வர்றாரு. பிரைஸ் காட் ஃபார் தட். சரி, என்ன கான்செப்டை நான் சொல்ல வந்தேன்னா, அந்த கோவம் இருக்கும்போது நினைப்பேன், கிறிஸ்தவனாக இருக்கிறது வந்து கைண்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் இல்லையா, ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். சம்டைம்ஸ் அந்த தாழ்மையை வந்துட்டு பிறர் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு கோவம் அதிகமாக வரும். எல்லாம் போய் பண்ணி அமைதியாக இருந்தோம், நம்மளை வந்து இப்படி பேசுகிறாங்க, இப்படி நம்ம முதுகில் கொடுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நிறைய ரொம்ப தோணும். இப்போ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தோணும். நம்மளும் ஒரு நாள் நமக்கும் சான்ஸ் கிடைக்கும். ஒரு பழமொழின்னு ஒன்று சொல்லலாம், கர்மா இஸ் அ பூமரேங். அந்த மாதிரி வரும். அப்படி ஒரு நாளும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கிறேன். பட் வந்துட்டு கிறிஸ்தவருக்குள்ளே வரும்போது உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அது என்னன்னா, ரிவெஞ்ச் இஸ் நாட் ஆர்ஸ், இட்ஸ் காட்ஸ். ரிவெஞ்ச் நம்மளது கிடையாது, அது கடவுளோடதுன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். ஸோ அப்படின்னு நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை கடவுள் பார்த்துப்பாரு. நம்மளோட வேலை அதை மன்னிச்சு அதை தாண்டி போகிறது தான். டக்குன்னு நீங்கள் ஒரு சொன்னீங்களே டிஸ்டர்ப்னு, அந்த டிஸ்டர்ப் வந்து எனக்கு மைண்டில் ஒரு சாங் சூஸ் பண்ண வந்துச்சு. பாடலாமாண்ணா? பாட்டாவே பாடிடலாமா? பாட்டாவே பாடிடலாம். அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. அவட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. போட்டு மறுக்கிடலாம் என்று எண்ணாத, கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாத. திட்ட போட்டு மறுக்கிடலாம் என்று எண்ணாத, கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாத. முட்டி போட்டு ஜெபிச்சாதன்னா உன் முதுக காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு ஜெபிச்சாதன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. ஆனால்
உயருவா வெட்ட வெட்ட வளருவா கொட்ட கொட்ட உயருவா நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத சூப்பரா சொன்ன ஜெசி. நீதிமானை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரெக்ட். ஆமா, நீதிமான் நம்ம நீதிமான் தானா? அது கரெக்ட். அதுதான் நம்ம வந்து தினந்தோறும் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். வசனம் தெளிவாக சொல்லுது, நமக்கு வந்து மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லைன்னு சொல்லி. நீங்கள் சொன்ன மாதிரி தான் யுத்தம் வந்து கர்த்தருடையது. அதனால மனுஷர்கிட்ட வந்து வெறுப்போ கசப்போ வச்சுக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது வந்து ஒரு பாவமான வாழ்க்கையாக தான் இருக்கும், நீதியான வாழ்க்கையாக இருக்காது. அதே போல் அவங்க எனக்காக செய்கிறதுக்கு பதில் நான் செய்கிறேன்னு நம்ம நிறைய நேரத்தில் செஞ்சுருவோம். ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு நம்மளே தடையாக இருந்துருவோம். அதனால் நம்ம யோசித்து இந்த மாதிரி கர்த்தர் இடத்துல நம்ம காரியங்களை விட்டுட்டோம்னா நமக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய சமாதானம் கிடச்சிரும். ஸோ ஆமாம், கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். இங்கே நம்ம வார்த்தையில் சொன்ன மாதிரி எவ்வளவு தான் நமக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் நம்மளுடைய வளர்ச்சியை அந்த எதிர்க்க நமக்கு எதிர்க்க எழும்புகிற எந்த காரியமும் நம்ம வளர்ச்சியை தடைப்படுறதே இல்லை. நம்மளை இன்னும் கர்த்தருக்குள்ளாக வளர வைக்கிறது, இன்னும் நம்மளை ஆசீர்வாதப்படுத்துகிறது தான் இருக்குது. நீங்க சொல்லும் போது ஒரு காரியம் ஞாபகம் வருது. உண்மையிலே வந்துட்டு நமக்கு எனிமி இருந்தாதான் நல்லது. அப்போதான் நம்ம வந்து கர்த்தருக்குள்ள நம்ம இன்னும் வளர்ந்துட்டே இருக்கோம். இன்னொரு பாடல் வரிகள்ல பாத்தீங்கன்னா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும்னு சொல்லியிருக்குது. ஸோ அதனால எதிரி இருக்காங்கன்னா, எதிர்த்து நிறைய காரியங்கள் வருதுன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கான அடையாளமா நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ வேற என்ன உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன சூழ்நிலை நடந்திருக்கு? என்னோட வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டதே பெரிய சாட்சின்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்டவரோட அழைப்பு இல்லாம யாருமே வந்து ஆண்டவருக்குள்ள வர முடியாது, ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்க முடியாது. என்னை வந்து ஆண்டவர் வந்து 2012 என்னை தெரிஞ்சுக்கிட்டாலும், ஆனால் முழுசாக நான் ஆண்டவரோட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது வந்து 2018 தான். ஸோ ஒரு சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா அது முழுக்க முழுக்க கர்த்தரோட செயல். ஸோ எத்தனையோ தடைகள் இருந்தது. நான் ஒரு நான் பிலீவராக இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்து ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள என்னை வழிநடத்தி என்ன அவர் கொண்டு வந்ததுக்கான காரியம் வந்து நிறைய இருக்கு. அப்போ நீங்க நான் பிலீவரா தான் இருந்தீங்க? நான் நான் பிலீவரா இப்போ சேனல் 316 ஊழியம் பண்றீங்க. ஆமா, இப்போ நான் ஊழியம் பண்றேன். இன்னமும் ஊழியம் நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் இன்னும் வழி நடத்துறாரு, அவருக்காக ஓட வைக்கிறாரு. நிறைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இந்த 2025ல நான் இங்க உட்கார்ந்துருக்கிறதே இதுவே பெரிய சாட்சி தான். ஏன்னா ஆண்டவரோட வழி நடத்துதல் வந்து நம்மளால கிரகிக்கவே முடியாது. அவர் வந்து வழி நடத்துறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். எப்படின்னு இந்த காரியம் எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு சொல்லுதுல வசனம். ஸோ காரியம் வந்து மாறுதலாக முடிஞ்சுது. நிறைய தடைகள் இருந்தது. அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைச்சு போட்டு இன்னைக்கு இந்த நாளில் என்னையும் ஒரு சாட்சியாக நிற்க வச்சிருக்கிறாரு. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. நிறைய பேரை வந்து ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும்படியாக நிறைய வார்த்தைகளை சொல்ல வச்சிருக்காரு. அவரோட வசனம் ஒன்னொன்னும் வந்து ஒருபோதும் வந்து தரையில தானா விழுந்துராது. அது கண்டிப்பா அது கிரியை செய்யும். அந்த மாதிரி கிரியை செய்ததுன்னா என் வாழ்க்கையில அது குறித்து ஒரு பாடல் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சாங் தான் சர்வஞானி. அந்த சர்வஞானி சாங்ல சொன்ன ஒரு காரியங்களும் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்துருப்போம். உண்மைதான். ஸோ இப்போ நம்ம அந்த பாடலை பாடலாம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா
மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? அருமையான பாடல் வரிகள். என் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்திடுவார். அந்த ஒரு சின்ன நம்பிக்கை. ஆமென். கடுகள விசுவாசம் போதுனார் இல்லையா? என் தேவன் ஏதாச்சும் எனக்காக செஞ்சிருவாருன்னு அவரோட காலை மட்டும் பிடிச்சி அவருடைய பாதத்துல அமர்ந்தா போதும். ஆமென். தடைகள் நோய்கள் எல்லாம் வந்து அவருக்கு எம்மாத்திரம். ரொம்ப அருமையான சாட்சி சொன்னீங்க சிவரஞ்சனி அக்கா. அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் வந்து சர்வ ஞானி. ஆமென். ஓகே. ஆமா. ஸோ அவரோட ஞானத்துக்கு முன்பாக வேற எதுவுமே நிற்க முடியாது. அதனால நம்ம முழுமையா கர்த்தரோட ஞானத்தை விசுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நேர்த்தியா நம்மளை நடத்துறாருன்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்மளால வர முடியும். ஸோ அவரோட ஞானத்தை நம்ம பிலீவ் பண்ணலாம். நம்மளோட ஞானத்தையோ வேற யாரோ நம்மளை பத்தி சொல்றதையோ இல்லை வேற யாரோ நம்மளை பத்தி ஜட்ஜ் பண்றதையோ நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு, கர்த்தர் நம்மளோட அவருடைய ஞானம் எப்படி, அவருடைய வழிநடத்துதல் நம்ம முற்றிலுமா சார்ந்திருப்போம்னா கர்த்தர் நம்மளை ரொம்ப அருமையா நடத்துவார். நம்ம சர்வ ஞானியுடைய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் ஞானமா தான் இருக்கணும் கண்டிப்பா இல்லையா? இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் ரொம்ப அவசியமா முக்கியமா தேவைப்படுகிறது அவரோட ஞானம். ஸோ அவரோட வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் தியானிக்கிறோமோ, அவரோட வார்த்தைகளாக நம்ம எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு ஞானம் பெருகும். வசனம் கூட இருக்குல்ல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தான் அவன் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வான். அப்போ அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆமா. எஸ். வேற கிறிஸ்டி சொல்லுங்க. கிறிஸ்டி, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் நீங்கள் இந்த பாட்டு பாடும்போதே சர்வஞானி இந்த 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 ஞானத்தை பற்றி எனக்கு ஆக்சுவலி ரிலேட் ஆச்சு. பிகாஸ் இந்த விஷயம் வந்து இந்த சென்னை மக்களுக்கு மட்டும் இல்லை, எவ்ரிபடி நோஸ், த ஹோல் வேர்ல்ட் நோஸ். இட்ஸ் அ வார் பிட்வீன் 2 countries. எதுன்னு தெரியுதா? எந்தெந்த கண்ட்ரிக்கு? இந்தியா பாகிஸ்தான். இல்லை இல்லை இல்லை, இதுவரை இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும். இட்ஸ் லைக் வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு பெரிய இஷ்யூவாக ஆன டைம் இட்ஸ் லைக் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடந்த வார். அது பெரிய வார் இல்லை, அது பெரிய வார். நியூஸ்லலாம் பார்க்கும்போது அந்த பொம்பார்டிங் ஷெல்லிங் எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே புஸ் புஸ் புஸ்ன்னு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் டிவியில். வரைக்கும் அவங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. 3 years கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வார் ஸ்டார்ட் பண்ணி. அதில் என்ன வந்து ட்விஸ்ட்னா, அந்த வார் நடக்கும்போது நாங்கள் இருந்தேன். எஸ், ஐ வாஸ் தேர் when the war happened. எங்க ரஷ்யால இருந்தீங்களா நீங்க? உக்ரைன்ல ஒரு சிட்டியில இருந்தேன். ஆமா, படிக்கிறதுக்காக போயிருந்தேன். படிக்கும்போது ஐயோ அந்த 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 சிச்சுவேஷன் யோசிக்கும் போது 3 years down the lane ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவுமே சரி. ஏன்னா அந்த வார் வந்து நடக்கும் போது நான் உக்ரைனில் அங்கே இருந்தப்போ என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் நான் இருந்தேன். took me 15 to 17 days to come back home. அதில் வந்து 15-17 டேஸில் 10 நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒரு பெரிய கஷ்டப்பட்டு தான் நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். எப்படி உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தது? பயமா இல்லையா? அதாவது சுற்றிலும் கம்ப்ளீட்டாக ஷெல்லிங் நடந்துட்டு இருந்துச்சு. வந்து கர்ஃப்யூ டைம்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க, 6 மணிக்கு மேலே போக முடியாது அப்படின்னு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு லாங்குவேஜோ பிரச்சனை, போக முடியாது, மாட்டிக்கணும், ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான். ஆனால் அந்த டைம்லேயும் நான் ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் சே திஸ் Psalm 91, சங்கீதம் 91. அது வந்து என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்கும் என்ன நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். 3rd day during the war நாங்கள் வந்து என்னுடைய ஹாஸ்டலில் நான் வந்து பங்கர்ஸில் இருக்கும்போது நாங்கள் சரி ஓகே கொஞ்சம் ஷெல்லிங் கம்மியாயிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அப்போ பேசிகிட்டே இருக்கும் போது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பாம் விழுந்துச்சு. லிட்டரலாக ஹாஸ்டலுக்கு முன்னாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் விழுந்துச்சு. அது விழுந்தோடனே கண்டினியூஸாக ஷெல்லிங் வந்துட்டு இருந்தப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க. 2-3 பசங்களும் வெளியில் இருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி இட்ஸ் அ டெத் சிச்சுவேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. எனி டைம் ஆப்போசிட்டில் விழுந்து நம்ம ஹாஸ்டல் விழாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு. அப்போ உடனே இந்த பக்கு நானோடனே சங்கீதம் 91 மனப்பாடம் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. எதுவாக இருந்தாலும் அதை
சின்ன வயசில் சாப்பிட்றதுக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்லி பழகினாங்க. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் வரல. அந்த சங்கீதம் மட்டும் தான் சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லி கற்று பார்த்துப்பாரு, இட்ஸ் ஃபைன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சி ஒரு 4 days 5 daysக்கு அப்புறமா முடிச்சு ஒரு 2-3 countries பார்டர்ஸ் தாண்டி அதிலும் ஆண்டவர் வந்து பெரிய பெரிய விதமாக எனக்கு வழி நடத்தினார். உண்மையாக சொல்லுவேன், ஒரு ஒரு ரொமேனியா கண்ட்ரியில் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி என்னை வந்து எங்களை வந்து கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் பண்ணி அண்ட் தென் கூட்டிகிட்டு வந்து அண்ட் தென் அப்புறம் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தேன். ஸோ இட் வாஸ் அ லாங் ஜேர்னி, வர்த் டெல்லிங் ஆல்சோ. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராமா இருந்தாலுமே ஆண்டவர் வந்து he took me out of it. ஸோ அது ஒரு இதுதான். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறேன் கடவுள் கிருபையில் அவருக்காக பாடவும் செய்யணும் அப்படிங்கிறத ட்ரூலி இஸ் கிரேஸ் தான். இது நினைக்கும் போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. நம்ம சங்கீதம் 91 பாட்டாக பாடிடலாம்னு. கண்டிப்பா. சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகிறது. அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீங்க சொன்னீங்கல்ல அந்த பாம் வந்து விழுந்தது, அது பெரிய அதே ஒரு வாட்டி பாடிடலாம். பாடலாம். எஸ். ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாதே. உன் தேவனும் தாவரமே, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த மாதிரி ஒரு சாட்சி நான் கேட்டது இல்லை கிறிஸ்டி. லைக் ஒரு 2 கண்ட்ரிஸ் நடுவில் நடக்கிற ஒரு வார்ல இருந்து கடவுள் உங்களை எவ்வளோ அற்புதமாக வழிநடத்தி வந்து, அதுவும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ரொம்ப இருந்தாலும் எலியாக்கு வந்து சாப்பாடு கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர் வீட்ல இருந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய சாட்சி. கேர் பண்றதுக்கும் பாருங்க கரெக்டா ஒரு நம்ம பைபிள்ல வந்து பாத்துக்கிறோம், உண்மையான சாட்சியா நிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, முக்கியமான ஒரு காரியம் என்ன பாக்குறோம்னா, சின்ன வயசுல உங்க அம்மா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த சங்கீதம் சரியா, இன்னைக்கு நிறைய பெற்றோர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கருத்தாய் ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தர் நம்ம கற்றுத்தரார். ஒரு வேளை அந்த வசனங்கள் நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளால கருத்தா என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. கர்த்தர் எப்பேற்பட்டவர்ன்றதை நம்மளால விவரித்து சொல்ல முடியாது. சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்பேற்பட்டவர் இல்லை, அவரை பற்றி அவருடைய பலம் என்ன இல்லை, அவர் என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும்போது அந்த வசனங்கள் நம்மளை தேற்றுகிறது, வழி நடத்துது. அதே மாதிரி தான் இந்த பாடலும் சங்கீதத்தை முழுமையாக நம்ம ஐயா வந்து அருமையாக கொடுத்துருக்காரு. ஸோ
நான் வந்து உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஐ ஆல்சோ வாண்ட் டு அப்ரிஷியேட் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து உற்சாகப்படுத்த விரும்புகிற வசனங்களை அவங்களுக்கு நீங்கள் போதிங்க, வசனத்தில் வழி நடத்துங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது அவங்கள காப்பாற்றும். ஒரு வசனம் சொல்லுங்க, சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலை. எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் விடுதலை. ஆமா கண்டிப்பா. ஓகே, நீங்க எல்லாரும் ஒரு சாட்சி சொன்னீங்க. எந்த ஒரு விதமான ஒரு சாட்சி தான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சாட்சின்னு வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் உங்களோட பேசும்போது கர்த்தர் என்னை எப்படி உயர்த்தினார் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாட்டி இது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது காரணமாக நான் இந்த சாட்சி உங்ககிட்ட சொல்கிறேன். என்னன்னா, இப்போது எனக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு டீனேஜ் இந்த வாலிப பிரயாணத்துலலாம் தாண்டி தான் வந்திருப்போம் இல்லையா. ஸோ கர்த்தர் வந்து ஒரு நாள் 2018 எங்களுடைய ஃபேமிலியை வந்து நாங்கள் பர்த்லேருந்து கிறிஸ்தவர்களாக தான் இருக்கோம். ஆனாலும் 2018 அப்போது ஒரு பிசாசு பிடியிலேருந்து எங்களுடைய வீட்டை வந்து கர்த்தர் காப்பாற்றினார். முழுமையாக வந்து கர்த்தர் காப்பாற்றினார். அப்போதான் நான் உண்மையான தேவனுடைய அன்பையும் அவருடைய பவரையும் தெரிஞ்சு கொண்டேன். ஸோ அப்போ தேவனை பற்றி கொண்டேன் நான். ஸோ அவர் விடக்கூடாது எந்த நிலைமையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்காக வாஞ்சையா அதிகமாக செபிக்கிறது ரொம்ப உள்ளே போகிறேன். பட் ஆஸ் அ வாலிப பிள்ளைகளாக பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு அண்ணா வசனம் சொன்னார், மாம்சத்தோட ரத்தத்தோடும் வந்து நமக்கு போராட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கர்த்தர் உயர்வை கொடுத்தாலும் அந்த ஒரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் இருக்கிறதும் சரி, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எப்போடா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தாட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கே போச்சுன்னா, கடவுள்கிட்ட இருந்து தூரமாக தள்ளி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அந்த டைமில் வந்து நமக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைக்கும், என்ன நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றத எல்லாருமே தேடுவோம் இல்லையா. அப்படி தான் நானும் கடவுள் அறிந்த பிள்ளையாக இருந்தாலும் எப்படினாலும் நம்ம சத்துரம் வந்து நம்மளை கீழே தள்ளிடுவேன் இல்லையா. அப்படி நான் வந்து கரெக்டாக அவரை பிடிக்காம கரெக்டாக கடவுள் கூட இருந்தேன். கொஞ்சம் சறுக்குன்னு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அம்மா அப்பா கிட்ட கூட எதிர்த்து பேசுறது, அந்த மாதிரி நிறைய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ ஊழியங்கள் எல்லாமே என்னை விட்டு போச்சு. ஊழியங்கள் ஒரு கேப் எனக்கு விழுந்த மாதிரி இருந்தது. அப்போது ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரேயர் பண்ணணும், உட்காந்து பைபிள் வாசிக்கணும்னு ரொம்ப தோணும். தாட்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஆனால் என்னால் உட்காரவே முடியாது, ப்ரேயர் பண்ணவும் முடியாது. ஏன்னா அப்படி வந்து சத்துருவால் ஒரு வஞ்சிக்கப்பட்ட சிச்சுவேஷனில் நான் இருந்தேன். அப்போ என்னோட ஒரே ஒரு ப்ரேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்பா ஐ லவ் யூ, எப்படியாச்சும் உங்ககிட்ட என்னை சேர்த்துருங்க. திஸ் வாஸ் மை ப்ரேயர். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் ப்ரேயர் பண்ண முடியாது. ஆஸ் அ ஒரு நார்மல் ஒரு கிறிஸ்தவ எப்படி பண்ணோம், கேலண்டர் வாசிச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா வசனம், அந்த மாதிரி போகும்போது மட்டும் அந்த வசனத்தை வாசிட்டு அப்பா ஐ லவ் யூ, எப்படின்னா உங்ககிட்ட சேர்த்துருங்க. இது மட்டும்தான் என்னுடைய ப்ரேயராக இருக்கும். அவர் என்ன பேச வராரு அப்படின்றத கேட்காம ரொம்ப தள்ளி போனேன். ஆனால் கரெக்டான டைமில் கடவுள் என்னை பிடிச்சி திரும்பி பார்க்கும்போது ஒரு சிச்சுவேஷனோட லைஃப்ல திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட என் பின்னாடி இல்லை. கடைசியாக நின்னது வந்து பார்த்தீங்கன்னா என் தேவன் ஒருவர் மாத்திரம், என்னுடைய பெற்றோர்கள் ஒருவர் மாத்திரம் தான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்கிறாங்க, லைக் யூ டோன்ட் டிசர்வ் டு வர்ஷிப் காட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்துட்டு ஒரு வார்த்தை அது வந்து இன்ன வரைக்கும் என் லைஃப்பில் அது இருந்தது, அந்த ஒரு தாட் இருக்கும். பட் கடவுள் அந்த வார்த்தை எல்லாத்தையுமே மாற்றி போட்டாங்க. சொன்னவங்க வந்து இப்போ ஊழியம் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் கடவுளுக்காக இன்டர்நெட் தினம் வரைக்கும் ஊழியம் பண்ணுறது கடவுள் கிருபை செஞ்சார். ஸோ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நிறைய வாலிப பிள்ளைகள், அதாவது உள்ள கடவுளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை பின்வாங்கி போகிற ஸ்டேஜில் இருக்கிறோம் சிச்சுவேஷன் அப்படி கடைசி காலகட்டத்தில். ஸோ இப்போ வரைக்கும் இது யாரும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது ஜெஸ்ஸியோட எது பற்றி. பரவாயில்ல, இருந்தாலும் இப்போ பார்க்குற ஒரு வாலிபருக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட டைம் இருக்குது, ரிட்டர்ன் பேக் டு காட். அப்பா அந்த ஒரு ப்ரேயர் தான் நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ காட், என்னை எப்படின்னா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ப்ரேயர் வந்து என்னை திரும்ப கடவுள்கிட்ட மீட்டு கொண்டு வந்துச்சு. இப்போ வரைக்கும் கடவுள் ஒருவர் மாத்திரம் தான் என்னுடைய பேக் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறார். இஸ் லீடிங் மை வே. ஸோ அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரும்போது இந்த சாட்சி சொல்லி நான் பாடுறேன். என்னுடைய அந்த பாட்டு ரொம்ப கடலுக்குள்ளே எனக்கு வந்து உணர்த்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் வரிகளில் பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்து விட்டார், ராஜா அன்பு என்னை கண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் பாடலாமா? பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவி
இகழ்ந்தும் விட்டார் பாவி என்றனை பலர் தள்ளினார் ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார் ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தரே என் துணையானே நித்தமும் என் நிழலானே கர்த்தரே என் துணையானே. இந்த பாடல் தான் கர்த்தரே என் துணையானீர் அப்படின்ட்டு இன்று வரைக்கும் என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறாரு. ஸோ வந்து திரும்ப நீ எழுந்ததெல்லாம் திரும்ப கொடுப்பேன்னு சொன்னாரு. அதே போல கொடுத்தாரு. என்னுடைய எங்கெல்லாம் அழுதோ அதில் இப்போ சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப அருமையான சாட்சிகள், ரொம்ப அருமையான கதைகள் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியங்களை நம்ம இந்த நாளில் பகிர்ந்துக்கிட்டோம். இதே மாதிரி பார்க்குற உங்களுக்கும் நிறைய காரியங்களை, நிறைய சூழ்நிலையில் தேவன் உங்களோட கூட பேசியிருப்பார். பாடுவோம் அல்லேலூயா நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்ந்துருங்க. நாங்கள் இன்னும் அநேக காரியங்கள், அநேக சாட்சிகள், ஒருவேளை அடுத்த வாரம் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் புதிய ஆட்கள் கூட வந்து அவங்களோட சாட்சிகளை பகிர்ந்துக்கலாம். ஸோ இணைந்திருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.